ஹலோ மேடம். This one, size 7. இப்ப பாருங்க. Yeah, packet. Bill it. Thank you. யார் அந்த பொண்ணு? யாரோ தெரியாது, செம்ம பவரா இருக்கா. நீ அந்த பொண்ணு ஆசைப்படுறது எப்படி இருக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ பவன் கல்யாண் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறியா? உண்மைதான்டா. அவங்க பேகு. Hi. What a surprise. செம்ம காமெடியா மீட் பண்ணோம்ல? ஆமாங்க, வேலை கிடைச்சிருச்சா? நிறைய கிடைச்சதுங்க. Great. ஓகே, பாஸ்போர்ட் ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். பை. என் கூட காஃபி குடிக்க வரீங்களா? ஏய், க்ளோஸ் ஆன ஃபீலிங்ல கேக்குறீங்களா இல்ல அடிக்கிற ஃபீலிங்ல கேக்குறீங்களா? நான் நிறைய பசங்களை அடிச்சிருக்கேன், ஆனா காஃபிக்கு மட்டும் யாரையும் கூப்பிட்டதில்ல. நானும் போனதில்லை. நாளைக்கு 10 o'clock கிரவுண்ட் ஃப்ளோர் காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாமா? பை த வே, ஐம் கீதா. ஆஹா, கீதா. உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. கேப் இல்லாம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கல்ல? யுஎஸ் கிளம்புறேன். என் ஃப்ரெண்ட் அங்க இருந்து விசா டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவா, அவளுக்கு தான் இந்த டெக்ஸ்ட் எல்லாம். பை நெக்ஸ்ட் மந்த், பை இந்தியா. எனக்கு ஏதோ பாய் பங்கராஜன் சொன்ன மாதிரி இருந்ததுங்க. நேத்து வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் கிளம்ப நினைச்சேன், ஆனா உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு போலான்னு தோணுது. உண்மையை சொல்லணும்னா, எக்ஸ்கியூஸ் மீ, அவன் யாருன்னு தெரியல, ஏதோ கூலா போயிட்டு இருந்தத ஹீட்டா மாத்தி விட்டுட்டான். அவனுக்கு கோயில் கட்டி தான் கும்பிடணும். பாடதான் கட்டணும். அன்னைக்கு ராத்திரி என்ன யாரோ தெரியாத ஆளை பார்த்த மாதிரி பார்த்த? கொஞ்சம் நல்லா பாருங்க, இப்பயும் அப்படிதான் பாக்குறேன். ஓ, எல்லாரும் இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்ல, come on, show is about to start. ஃபேஷன் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது, நீயும் வந்துரு. டாடும் வர போறாரு. அவர் கண்ணில் மட்டும் பற்றாத. ஒன்னு பார்த்தா லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கத்துவாரு. ஓஹோ, ஓகே ஓகே, கிளம்பு. அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு நீங்க மட்டும்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பொண்ணுனா நீங்க தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஏமாத்துக்கார நீதான்டா. என் பொண்ணை சந்திக்க கூடாது, அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவளுக்கு வள வீசாதன்னு எத்தனை வாட்டி விட்டு சொல்லியிருக்க, நீ கேட்கவே இல்ல. இப்போ உன் மண்டையை உடைக்கிறதா என் வேலையா இருக்க போகுது. இவங்க எல்லாரும் மென்டல் ஹாஸ்பிடல் கேட்ட உடைச்சிட்டு வந்திருக்காங்க. நீங்க கோல்டு நினைச்சு ரோல்டு கோல்டு நினைக்கல. ஏங்க இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏங்க கீதா மேடம், உங்க பாஸ்போர்ட். கீதா. கீதா, அப்ப இந்த பொண்ணையும் கரெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லு. நீங்க வேற யாரையோ நான் நினைக்கிறீங்க. நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல. நான் உன்னை புறம்போக்குன்னு நினைக்கிறேன். உண்மைன்னு தான் நினைக்கிறேன். நான் ரீசெண்டா கன் வாங்கியிருக்கேன். நீங்க என்ன சுனில் வர்மான்னு நினைக்கிறீங்க. ஆமா, அது நான் இல்ல. அப்ப சுனில் வர்மாங்கிற பேரு உனக்கு எப்படி தெரியும் தம்பி? அட கடவுளே, நான் எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு சொல்லுங்க. ப்ரூஃப் என்னடா? உன் முகம் தான்டா ப்ரூஃப். நிறுத்துங்க. என்னாச்சு? வா தம்பி, வா வா வா, கரெக்டான டைம்க்கு வந்திருக்க. மேட்டர் என்னன்னா, அது எவனோ என்ன மாதிரியே இருக்கான். அவன் பெரிய புறம்போக்குன்னு நினைக்கிறேன். நான் அவன் நினைச்சு இவனுங்க எல்லாம் என் பின்னாடியே வரானுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இவர் பேர் பங்கார் ராஜு, என்னோட அண்ணா. நீங்க நினைக்கிற ஆளுக்கும் இவருக்கும் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அவன் கால்ல 6 விரல் இருக்கும், அதை காட்ட சொல்லுங்க. அப்புறம் என்ன காட்டுனா? அது வந்து பாத்தீங்களா, கால்ல இருக்கிற விரல காட்ட சொன்னா கதை சொல்றான். இதை விட என்ன ப்ரூஃப் வேணும்? அதாவது வந்து காரணம் என்னன்னா, என் காலு சமந்தா கால் மாதிரி அழகா இருக்காதுன்னு சொல்ல வந்தேன். நாங்க பாத்துக்கிறோம், நீ காட்டு. காட்டு. இன்னைக்கு நீ தப்பிக்க முடியாது.
சாரி, ஃபேஸ் அவன மாதிரி இருந்ததுனால அவனா இருப்பான்னு நினைச்சிட்டேன். ஓஹோ. ஓகே. சார் 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 சாரி சொல்லிட்டேன்லப்பா. நீங்க சாரி சொன்னீங்க, கீதா பாய் சொல்லிட்டு போயிட்டா. நான் சுனில் வருமா இல்லன்னு நீங்க தான் கீதா கிட்ட சொல்லணும். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? குயிட் ப்ரோக்கோ. குவிட் ப்ரோக்கோவா? அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எப்படி? நீ அவன மாதிரியே இருக்கிறதுனால நீ என் பொண்ணை பார்த்து மோசமா பிஹேவ் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மினிட் உன் கீதா கிட்ட நீ பியூர் கோல்டுன்னு அவகிட்ட சொல்லிடுற. வேணாம் சார், அப்படி பண்ணா ஏமாத்தின மாதிரி ஆயிரும். சச்சா, என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துற மாதிரி இருக்கும்யா. அவன் பெரிய ஏமாத்துக்கற. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியா? சரி பண்றேன். ஆனா நான் சுனில் வர்மா இல்லன்னு உங்க பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா? அப்பெல்லாம் நடக்காது. அவளுக்கு அவ்வளவு அறிவு இருந்துச்சுன்னா அந்த மேனர்ஸ்லெஸ் பையனை எப்படி லவ் பண்ணிருப்பா? அவனுக்கு உனக்கு ஒரே ஒரு டிஃபரன்ஸ், அவன் கருப்பு ஜர்க்கின் போட்டு கருப்பு கூலிங் கிளாஸ் போட்டு பேஸ் வாய்ஸ்ல பேசுவான். Here comes young, dynamic and happening hero, Apu. சார், அவன் கிடைச்சிட்டான். நீ இங்க என்ன பண்ற? உன்னை ஃபேஷன் ஷோக்கு தான் வர சொன்னேன், ஃபேஷன் ஷோல இல்ல. வாட் இஸ் திஸ்? ஐ அம் சாரி அப்பு, ஐ அப்பாலஜி ஃபார் ஹிஸ் பிஹேவ். தம்பி, இது ரேம்ப் வாக், ஈவினிங் வாக் இல்ல. சஞ்சனா, யார் இவன்? ஐ அம் குட். யாரு இவன்? ஓ காட், வாட் டு டு? வாட் ஆர் யூ டூயிங்? காஃபி ஷாப்ல வேற மாதிரி பிஹேவ் பண்ண, இங்க லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ற. வேற மாதிரி பிஹேவ் பண்ணனா? அப்ப அவன் பங்காராஜா இருப்பான். பங்கார் ராஜா? அது யாரு? இவன் யாரு? ஐ அம் குட். இவன் யாரு? ஓ மை காட், வேர் இஸ் மை பாடி கார்ட்? ஆமாப்பா, பாடி இல்லாதவனுக்கு தான் பாடி கார்டு வேணும். ஐயோ, ப்ளீஸ் லீவ் ஹிம். leave me. உனக்கு அறிவு இருக்கா? ஏய், எல்லா பொண்ணுங்களும் என் கூட சேர்ந்து இருக்க தான் பாப்பாங்க. நீ என்ன அடிக்க பாக்குற? உன்னோட கட் பிரேக் அப். சரி, பிரேக் அப், குட் பை. பாப்பா, பாப்பா, சார், பாப்பா, 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 எங்க போற? டேஸ்டா இருக்க பாய்சன் குடிச்சு சாக போறேன். சார், சார், குயிட் ப்ரோகோ. ஆ? கீதாக்கு ஃபோன் பண்ணி நான் கோல்டன் சொல்றேன்னு சொன்னீங்களே. என் பொண்ணு ஏதோ போல்ட் டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கியா? இந்தா என் கார்டு. நீ எப்போ ஃபோன் பண்ணா நான் உன்னை சந்திக்கிறேன். சார், சார், சார். என்னையா? கொல்லாத. என்னதான்? கை போடுடானே.